இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்ல போடக்கூடிய ஒரு போஸ்ட்ட வந்து ஜஸ்ட் வந்து ஒன் கிளிக் பண்றது மூலியமா எல்லா சோசியல் மீடியாலயும் ஒரே டைம்ல வந்து எப்படி ஷேர் பண்றது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. என்னுடைய வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில பிளக்கின் செக்ஷன் போயிட்டு நீங்க வந்து பிளாக் டு சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. இதில வந்து பிளாக் டு சோசியல் மீடியா ஆட்டோ போஸ்ட் அண்ட் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நீங்க இன்ஸ்டால் வந்து கொடுங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட், அடுத்து வந்து ரெடிட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர். ஸோ இந்த 3 சோசியல் மீடியா அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது, ஒன் கிளிக் மூலிமா எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சோசியல் மீடியா வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் இந்த பின்ட்ரெஸ்ட், ரெடிட்டு, ட்விட்டர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சோசியல் மீடியா வந்து இருக்குது. என்னென்ன சோசியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கீழே பாட்டம் வந்தீங்க அப்படின்னா பிளாக் டு சோசியல் அப்படிங்கிற இந்த பிளகினோட செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து காட்டும். நம்மளுக்கு லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைவசி பாலிசி வந்து அக்ரி கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டேட்லையும் நீங்கள் ஷேர் பண்ண அந்த போஸ்ட்டோட தம்ப்நெயில் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சோசியல் மீடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஐக்கான் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். பட் ஆனால் இவங்க ஃப்ரீ வெர்ஷனில் தரது வந்து கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் என்னுடைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு சோசியல் மீடியாவோட அக்கௌண்ட்ஸும் நீங்கள் இந்த செக்ஷன் போய் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ இங்கே வந்து கனெக்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் ப்ரொஃபைல் பக்கத்தில் எதுவுமே வந்து ப்ரோ, அதாவது பிஆர்ஓ ப்ரோ அப்படின்னு இல்லை அப்படின்னா இந்த வெர்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஃபேஸ்புக், ட்விட்டர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பின்ட்ரெஸ்ட்டுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்இன் வந்து ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கோவின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். தமிழரில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து ஃப்ளிக்கர், அடுத்து வந்து ரெடிட்டு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா மட்டும்தான் இப்போ வந்து பார்க்குறோம். அண்ட் ஸோ இந்த சோசியல் மீடியா எல்லாத்துலையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே வந்துருக்கு. ஸோ இதுக்கு நேரம் வந்து கனெக்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை டேரெக்டாக நீங்கள் இதனுடைய டேஷ்போர்டில் இருந்தால் நீங்கள் வந்து இதில் லாகின் வந்து பண்ண முடியும். ஸோ பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணோடனே ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து பிளாக்கிங் டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு போர்டு வந்து நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ க்ரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். அண்ட் ஸோ பின்ட்ரெஸ்ட்டோட ஐடி வந்து இங்கே போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆத்தரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் வந்து கேட்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்டு வந்து என்ன போர்டு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பிளாக்கிங் டுட்டோரியல் அப்படிங்கிற போர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பின்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடிட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பாட்டம் வாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரெடிட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிட்டில் வந்து நம்ம சப்ரெடிட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடிட் லாகின் பண்ணிட்டு உங்களுடைய ஹோம் பேஜ் வந்துட்டு நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு சப்ரெடிட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணேன். இது வந்து பப்ளிக் அப்படிங்கிற இந்த செட்டிங்ஸ்லேயும் நான் வச்சுட்டு நான் வந்து கிரியேட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ரெடிட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த சப்ரெடிட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சப்ரெடிட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் ரெடிட்டுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் சப்ரெடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டேரெக்டாக உங்களுடைய சப்ரெடிட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
reddit.com. ஸோ இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இங்கே அலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த அலோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த பேஜ் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுடைய சப்ரெடிட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ அதோட உங்களுக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண இந்த தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படிங்கிற சப்ரெடிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ரெடிட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்விட்டரில் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ட்விட்டருக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ரெடிட்டாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய ஒரே ப்ரௌசரில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே ட்விட்டரோட அக்கௌண்ட் போயிட்டு நீங்கள் வந்து ஆத்தரைஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ட்விட்டரோட அக்கௌண்ட் வந்து இங்கே இந்த பிளக்கினோட உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்விட்டர், ரெடிட், பின்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மூணுமே வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோசியல் மீடியா போஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக வந்து கிரியேட் சோசியல் மீடியா போஸ்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷன் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல் போஸ்ட் அண்ட் ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த பிளகின் ப்ரீமியம் வெர்ஷன் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் அதை ஷெடியூல் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து ஆட்டோ போஸ்ட்டுமே இருக்குது. ஆட்டோ போஸ்ட்டும் ஷெடியூல் ரெண்டுமே வந்து இருக்குது. பட் ஆனால் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு எனபிள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிளகின் வந்து ப்ரீமியம் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ மேனுவலாக நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சைட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டோட டைட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த தமிழ் பிளாகர்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டோட லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டிடுச்சு, புரியுதுங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போஸ்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஷேர் ஆன் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதனுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரைட் சைடு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டினதுக்கப்புறம் மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ட்விட்டர், அடுத்து பின்ட்ரெஸ்ட், அடுத்து ரெடிட். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக் மார்க் வந்து காட்டிடுச்சு. ஸோ இது வந்து சேவ் நெட்வொர்க் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் பாட்டம் இந்த செக்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். என்னுடைய டைட்டில் அண்ட் யூஆர்எல். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது மோடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்ட்ரெஸ்ட்டு. அண்ட் அது கீழே பாட்டம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ரெடிட்டில், அதாவது ரெடிட்டில் சப்ரெடிட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன டைட்டில், என்னுடைய டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் வந்து என்ன ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த தம்ப்நெயில் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து தம்ப்நெயில் இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லைனா உங்களுடைய போஸ்ட்டில் நீங்கள் என்ன தம்ப்நெயில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே டிடெக்ஷன் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும். அண்ட் இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து எரர் காட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து காட்டும். பட் இது வந்து எல்லா டைமுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டாது. அதோடைய இமேஜ் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் மட்டும் உங்களுக்கு வந்து எரர் காட்டும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஷேர் ஆகிடும். அகைன் வந்து நியூ போஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் நியூ போஸ்ட் ஆன் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து வேறு ஒரு போஸ்ட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அகைன் வந்து இந்த ஆல் போஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ரீடைரக்ட் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் 7 பிளாக்கிங் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் நியூ பிளாக்கர் பார்த்தீங்களா. ஸோ இந்த போஸ்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஷேர் ஆன் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த 3 சோசியல் மீடியாவும் உங்களுக்கு வந்து இந்த பிளக்கினோட உங்களுக்கு வந்து திரும்ப கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 சோசியல் மீடியாவிலையும் உங்களுக்கு வந்து இங்கே ஷேர் ஆகிடும். ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. பட் எல்லா போஸ்ட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்து வராது. அண்ட் இப்போ நம்ம ஷேர் பண்ண போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிட்டில் நம்மளுக்கு வந்து ஷேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து சப்ரெடிட்டில் தான் நம்ம வந்து இங்கே ஷேர் பண்ணது. ஸோ இந்த பேஜை நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக 2 போஸ்ட் வந்து நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருந்தோம். பின்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தம்ப்நெயில் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது.
அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷேர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சப்ரெடிட்டில் போயிட்டு இது நீங்கள் அப்லோடு கொடுத்தா தான் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஓகே, ஸோ இது நான் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஃபுல்லாக லோடிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே நம்ம வந்து அப்ரூவ் கொடுத்தேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அண்ட் ட்விட்டரை பொறுத்தவரை நம்ம வந்து ஓகே, ஸோ ப்ரொஃபைல் பேஜ் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக அங்கேருந்து ஷேர் பண்ண அந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து காட்டும். மேலே வந்து பாருங்கள் 2 ட்வீட்டுன்னு காட்டுது. அண்ட் ஸோ இந்த போஸ்ட் ஒன்று, இந்த போஸ்ட் ஒன்று 7 blocking mistake to avoid as a new blocker. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 கிளிக்கில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த குறிப்பிட்ட 2 போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் மட்டும்தான் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டம்ளர் அக்கௌண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஜில் நீங்கள் டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை பேஜில் நீங்கள் டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 கிளிக்கில் இந்த பிளக்கினை யூஸ் பண்ணி எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஒரே டைமில் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு போயிட்டு வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.